திரு பழனிசாமி கோயிலம்பாக்கம் அவர்கள் வாகனம் பிடிப்பட்ட போதும் டைரக்டர் நிர்மல்ராஜ் அவர்கள் உலகம் என்பிசி கம்பெனி அருகில் 19 லாரிகளை சிறைப்பிடித்து ஆவணங்கள் சரியில்லை என்ற காரணத்திற்காக அந்த வாகனங்களை சிறைப்பிடித்து அந்த ஓட்டுநர்களையும் 15 நாள் காவல் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். நாம் நம் தொழில் லாரி சொந்தங்களே, உங்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஈரோடு சிறப்போடு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணலாரி உரிமையாளர் சங்கம் 10ஆம் ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்போடு நடத்தி கொண்டிருப்பதை நான் பெருமை கொள்கிறேன். இதில் இந்த சங்கத்தை சேர்ந்த செல்வகுமார், சீனு, தலைவர் பழனி கடுமையான உழைப்பாளிகள். எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அது உடனடியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். இந்த ஏரியா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, தெற்க இருந்து திருச்சி சைடிலிருந்து எந்த வண்டி வந்தாலும் ஒரு உதவி கேட்டால் உடனே ஓடோடி செய்யக்கூடியவர்கள் இவர்கள். மிக கடுமையாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அழுத குழந்தைக்கு தான் தாயும் பால் கொடுக்கும் என்கின்ற வகையிலே இந்த லாரி உரிமையாளர்களின் பிரச்சனைக்கு நாம் அவ்வப்போது குரல் கொடுத்தால் மட்டுமே இந்த அரசும் அதிகார மையமும் நமக்கு செவிசாய்த்து நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒழுக்கப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் தான் ஓவர்களை போடுகின்றோம். எனவே நாம் யாரையும் குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்கின்ற கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மூத்த தலைவர் தோழர் முனுசாமி அவர்கள் சொன்னது போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்பாரி கசர் உரிமையாளர்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான லாரி உரிமையாளர்களாக இன்றைக்கு அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். எப்படி ஸ்டேட்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன், சிக்மங்களூர் அங்கெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வழி தெரியும், நான் எங்கன்னா போய் பொழைச்சிப்பேன். ஆனால் இதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தை இழந்துடணும், ஓகேங்களா, நம்ம நேரத்தையும் இழந்துடணும். ஆனால் வாய்ப்பு நிறையா இருக்கு, எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். ஆனால் சொந்த ஊரில் படைக்க தெரியாதவன் வெளியூரில் பொழைச்சும் அந்த பேரு புகழை வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம மணல் லாரி இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழில் நல்லா இருக்கும். அதுக்குன்னு ப்ரெஷரை நான் மூட சொல்லலை. அதுவும் ஒரு காலத்தில் 7-8 வருஷம் சோறு போட்ட தெய்வம் தான். அவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு எதுவும் இல்லை. நம்ம லட்சக்கணக்கு போட்டால் அவங்க கோடி கணக்கு போடுறாங்க. ஆனால் அவங்க நம்மளை பற்றியும் யோசிக்கணும். உள்ளது இந்த லாரி உரிமையாளர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் சங்கம் வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த லாரி உரிமையாளர்களை காப்பதற்காக சங்கங்கள் தலைவர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த லாரி உரிமையாளர்களை பயன்படுத்திக் கொள்கின்றதான் உண்மை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. முதலில் லாரி உரிமையாளர்களுக்காக சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்து அந்த சங்கத்துக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூட்டி ஒரு சங்கம் என்று தொடங்குவதற்கு முன்பாக அந்த லாரி உரிமையாளர்களுக்கு இவர்கள் கொடுக்கும் கோரிக்கை என்னவென்றால், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முன்னின்று உங்களுக்கு அதை செய்து கொடுப்போம் என்று உறுதிமொழி கொடுக்கிறார்களே தவிர, சங்கம் என்று ஒன்று ஆரம்பித்த பிறகு அந்த சங்கம் ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டு, 5ஆம் ஆண்டு என்று ஆண்டுகள் ஓடுகின்றதே தவிர, இந்த சங்கத்தை ஆரம்பித்த தலைவருடைய நோக்கம் என்னவென்றால், இவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சங்கம் வைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு உண்டாகிறது. சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றனர்.
பின்னால் ஆள் இருக்காங்க. ஒரு நேரம் பண்ண நம்ம போறோன்ற ஒரு கட்டேஷன்ல இந்த நேரத்தில் வந்து ஒரு விழாவை நடத்த செய்யறதுனால சாதாரண விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மாணவர் வந்து மிகவும் தட்டுப்பாடு இருந்து பல பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், அதிகாரி பிரச்சனைகள் இத்தனை இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அதையும் தாண்டி பல தடைக்கட்டுகளை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். அதுக்கு உண்டானதுமான சங்கங்கள் மட்டும் கிடையாது, அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நம்ம தொழில் மேல இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு சாதிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அதிகாரிகள் பிரச்சனை, வண்டி நம்ம வண்டி எங்கேயே இருக்கோம் பார்த்தாதான் இன்னைக்கு ஃபைன் போட்டு வருது. அதை வந்து கேட்கலாம்னா எஸ்பி கிட்ட போனால் தனிப்பட்ட முறையில் எதுவுமே பேச முடியல. நேராக போய் வந்தாங்க நம்ம சங்கமாக பேசினா மட்டும்தான் அது ஒரு தீர்க்காக இணைந்து மற்ற தலைவர்களும் வேலை சங்க உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த குண்டுவிளக்கை ஏற்றி சிறப்பிக்க போறாங்க. அடுத்தபடியாக பொன்னுசாமி அவர்கள் நமக்கு குண்டுவிளக்கை ஏற்றுவாங்க. அடுத்தபடியாக பி லிங்கராஜ் அவர்கள், பிஎல்ஆர் டிரான்ஸ்போர்ட் பி லிங்கராஜ் அவர்கள் குண்டுவிளக்கை ஏற்றி சிறப்பிப்பார்கள். அடுத்தபடியாக கே ராஜசேகர் அவர்கள், தலைவர் தமிழ்நாடு மணல் லாரி பாதுகாப்பு சங்க நாமக்கல். அடுத்தபடியாக மயிலை செல்வம் அவர்கள், தலைவர் தென் சென்னை லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் தலைவர் மயிலை செல்வம் அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி கொண்டார். வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்களுடைய சங்கத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரன் என் பழனி அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய செயலாளர் என் செல்வகுமார் அவர்களே, பொருளாளர் எஸ் சீனிவாசன் அவர்களே, தலைவர் மாநில லாரி உரிமையாளர்களுடைய சங்கத்தினுடைய நாமக்கல்லில் இருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்டராஜ் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்கள் என்னுடைய அருமை தம்பி அவரும் வந்துட்டு இருந்தார். நானும் அவரும் ஒரு மாவட்ட கமிட்டியில் கலந்துக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு. முதலில் காலதாமதமாக வந்ததற்கு மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய உடன்பிறவா சகோதரன் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து லாரியும் வைத்திருந்து உழைப்பால் உயர்ந்த என்னுடைய அருமை சகோதரன் கே தனசேகரன் அவர்களே, ஏஜேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வி செந்தில்குமார் அவர்களே, பிஎல்ஆர் டிரான்ஸ்போர்ட் லிங்கராஜ் அவர்களே, ஓபுரா டிரான்ஸ்போர்ட் பி செல்வம் அவர்களே,
பேசுவதற்கு